இன்றைய வேதவசனம் யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமேன். நம்முடைய தேவ ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி அதன்படி நம்மை நடத்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் என்ற வார்த்தையின்படி நம் கர்த்தராகிய தேவனை விசுவாசியாமல் இருப்பது பாவமான காரியம். ஏனெனில் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்ற வார்த்தையின்படி விசுவாசம் இல்லாமல் வரும் காரியம் எல்லாம் பாவமாகவே இருக்கிறது. எனவே நமக்குள்ளாக இருக்கும் பாவம், நமக்குள்ளாக இருக்கும் அவிசுவாசம். அன்றியும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் என்ற வார்த்தையின்படி நம் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தன் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதே தேவனுடைய நீதி. இந்த நீதியை விசுவாசிக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏனெனில் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்ற வார்த்தையின்படி இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் சிலுவையில் நியாய தீர்க்கப்பட்டான். அதனாலே சிலுவையில் தேவனுடைய நீதி விளங்கியது. இந்த தேவனுடைய நீதியை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. எனவே நாம் ஆக்கினை தீர்ப்பை அடையாதபடிக்கு சத்திய ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளன் நமக்குள்ளாக இருந்து நம்மை விசுவாசத்திற்குள்ளாக நடத்துவார். எனவே நாமும் தேவன் மேல் அவ்விசுவாசமாயிராமல் தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்திய தேவனுடைய நீதியை குறித்து விசுவாசத்தோடு இருப்போம். ஆமேன்.